ப்ளூ மவுண்டனோட டே 2 வீடியோ தான் இது. ஸ்கீயிங் பண்ணுறதுக்காக தான் ரெடி ஆகிட்டோம். ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம். ஸோ எக்ஸைட்டடாக இருந்துச்சு. அதே டைம் விழுந்து ஏதாவது அடிபட்டுருமோன்னு கொஞ்சம் பயமும் இருந்தது. நான் அரௌண்ட் 3 டைம்ஸ் கிட்ட விழுந்தேன். அவங்க நமக்கு லெசன்ஸும் சொல்லி தருவாங்க. அதனால் கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. அவங்களுக்கு நம்ம மேலே ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு ஒரு ஸ்டிக்கர் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம கொஞ்சம் பெரிய ஹில்லில் போயிட்டு நம்ம ஸ்கீ பண்ணலாம். ஒன்ஸ் நம்ம அந்த ஸ்டிக்கர் வாங்கிட்டோன்னா எவ்வளோ டைம் வேணால் நம்ம அங்கே ஸ்கீ பண்ணலாம். பட் எங்களுக்கு இந்த ரெண்டல்ஸ் கலெக்ட் பண்ணிவிட்டு அண்டு நாங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கே எங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. அதனால் நாங்கள் ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகிட்டோன்றனால அந்த பெரிய மவுண்டெயின்ஸில் நாங்கள் ரொம்ப நேரம் ஸ்கீ பண்ணலை. இது ஒரு 1 or 2 டேஸ்லேயே சீக்கிரமாக லேர்ன் பண்ணிக்கலாம். பட் நம்மளால் கிராஜுவேட் லெவல் அந்த பெரிய மவுண்டெயின்லேருந்து ஸ்கீ பண்ண முடியாது. பட் அண்டர் கிராஜுவேட் லெவல்லேருந்து மீடியம் மவுண்டெயின் சைஸ்லேருந்து நம்மளால் ஈஸியாகவே ஸ்கீ பண்ண முடியும். இது வின்டருக்கு ஒரு ஃபன்னான ஆக்டிவிட்டி. ஸ்னோவில் விழுந்தனால பெருசாக அடிலாம் படலை. பட் எழுந்துக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அந்த ஸ்கீ போர்ட்ஸ் அந்த பூட்ஸ்லாம் போட்டுட்டு எழுந்துக்கிறதுக்கு ரொம்ப டஃப்பாக இருந்தது. ஓவராலாக இது ரொம்ப ஃபன்னான டேவாக இருந்துச்சு. இதுதான் இந்த மீடியம் சைஸ் மவுண்டெயின். இது ரொம்ப ஸ்டீப்பாக இல்லை. ஸோ அதனால் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ஃபுல் வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you all in another video. Bye.